திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் சம்பிரதாயம். இந்த சமுதாயம் அப்படின்றது மரபு அல்லது வழக்கு. நம்ம நடைமுறையில சொல்லுவோம் இல்லைங்களா, என்ன சம்பிரதாயமோ அதை செஞ்சிருங்க அப்படின்னு. இப்ப இறைவனை அடைவதற்கு என்ன சம்பிரதாயம்? பச்சி மதிக்கீழே வச்ச ஆசாரியன், பச்சி மதிக்கீழே வச்ச ஆசாரியன் நெச்சலும் என்னை நினைகின்ற அப்பொருள், நெச்சலும் என்னை நினைகின்ற அப்பொருள் உச்சிக்கும் கீழது உண்ணாக்கு மேலது, உச்சிக்கு கீழது உண்ணாக்கு மேலது வச்ச பதமிது வாய் திறவாது, வச்ச பதமிது வாய் திறவாது. நல்லா நமக்கு ஒரு சிந்தனையை தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாடல் இது. ஃபர்ஸ்ட் வரி பாருங்க. பச்சிமம் திக்கு அப்படின்னா மேற்கு, உடலின் மேல் பகுதியில் அமைந்துள்ள யோக திசை. அதை சூட்சமா நம்மளுக்கு குறிப்பிடுறாரு. ஆசாரியன் அப்படின்னா அந்த இடத்துல வழிகாட்டக்கூடிய குரு அல்லது இறைவன். நெச்சலும் அப்படின்னா நாள்தோறும் எப்பொழுதும். அப்பொருள் அவனையே, பரம்பொருளையே, இறைவனையே. உள்நாக்குன்றாருங்க. நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். வாயில உள்நாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உள்நாக்குக்கும் தலை உச்சிக்கும் நடுவுல சென்ற பகுதி தான் சுழுமுனை. அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சுட்டி காட்ட வராரு. அப்ப உள்நாக்குல பதம் திருவடிகள் அந்த இடத்துல நிக்கணும்ன்றாரு. எப்படி? வாய் திறவாது, புறத்துல வெளிப்படையா திறந்து பேசாம மனசை அடக்கி ஆளணும். அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, உடல்ல மேல் பகுதியில மேல்நிலையில நம்ம உடம்புல மேல எங்க இருக்கு? தலை. இந்த இடத்துல அருள் இருக்குது, குரு இருக்கிறான். எப்ப அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அருள் நமக்கு கிடைக்கும். இந்த பரம்பொருள் திருவடி நம்ம உச்சந்தலைக்கு கீழும் வாயுண்ட உள்நாக்குக்கு மேலும் சகசர மையம்னு சொல்லுவாங்க, அத துரியதளம்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு அன்வான்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசாம, வாயை திறக்காம, மனதை வெளிப்புறமா வெளி உலகத்துல சிந்தனைகளை செலுத்தாம அந்த தலையினுடைய மையப்பகுதியில விளங்கும் இறைவன் திருவடி எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி தியானிக்க வேண்டும். இதுதான் திருமூலரின் யோக உபதேசம். நம்ம முக்கியமான இடத்துக்கு கொண்டு வர்றார். பல வழிகளை சொன்னாரு. கிருத்திகமா சொல்ற மாதிரி கையை பிடிச்சிட்டே கூப்பிட்டு போறாரு. இப்ப எந்த இடத்துல நீ இறைவனை காணலாம், ஒளியாக காணலாம் அப்படின்னா அந்த 2 சுயமன நாடிக்கு தான் சொல்றாரு. உச்சின் தலைக்கும் கீழே உள்நாக்குக்கு மேலே. சரி, கதைக்கு பார்ப்போங்களா? முத்தன் அப்படின்றவன் ஒரு ஊர்ல ஏழை விவசாயி. நமக்கு தெரிஞ்ச கதை தான், சின்ன வயசுல படிச்சிருப்போம். அவன் விறகு வெட்டி சம்பாரிச்சுட்டு வரான். காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை கொண்டு சந்தையில வித்துட்டு சம்பாதிக்கிறான். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவன். ஆனா எல்லாருக்கும் உதவி பண்ற குணம் உடையவன். வழக்கம் போல ஒரு நாள் அந்த காட்டு ஓரமா இருக்கிற ஆற்றங்கரையில ஒரு பெரிய மரத்தை ஏறி விலகி வெட்டுறான். அப்ப அவன் கோடாரி தண்ணியில விழுந்துருக்கு. ஆறு ரொம்ப ஆழமா இருக்குது, ஓட்டமும் அதிகமா இருக்குது. வேற கோடாரி வாங்கறதுக்கு அவன்கிட்ட பணம் இல்லை. அப்போ அவன் லைஃப் அதுலதான் இருக்குது. இப்ப என்னடா பண்றது, எப்படி நம்ம குடும்பத்துக்கெல்லாம் காப்பாத்துறது அப்படின்னு காட்டாண்டில உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகுறான். அப்ப அந்த நேர்மையை பாராட்டி துயரத்தை பார்த்து ஒரு ஆற்று தேவதை தண்ணிக்குள்ள இருந்து வெளிப்படுது. ஏன்பா அழுகுறான்னு கேக்குது. அவன் நடந்ததெல்லாம் சொல்றான். என் கோடாரி ஆட்டுக்குள்ள விழுந்துச்சு, எனக்கு அது ஒண்ணுதான் டூலு, நான் அதை வச்சுதான் அந்த விறகு விட்டு சந்தைக்கு போய் காசாக்கி அதை கொண்டு என் குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்றான். உடனே ஆத்துக்குள்ள மூழ்கி ஒரு தங்க கோடாரியை காமிக்குது. அவன் இல்லைன்றான். அப்புறமா திருப்பி மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியை காமிக்குது. இதுவும் எனக்கு இல்லைன்றான். அப்ப அவன் எனது இரும்பலானது அப்படின்னு திருப்பி சொல்றான் அவன். அப்ப 3வது முறை மூழ்கி என்ன பண்றாரு, இரும்பு கோடாரி எடுத்து கொடுக்குது. அவன் மகிழ்ச்சியோட ஆமா இதான் என் கோடாரி என்றான்.
அவனுடைய பேராசையற்ற குணத்தையும் வறுமையில அவன் மாறாம இருக்க நேர்மையும் கண்டு மெய்ச்சில இருந்த தேவதை உன்னுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த அந்த தங்கம் வெள்ளி எல்லா கோடாரியும் உனக்கே நான் பரிசாக அளிக்கிறேன் அப்படின்றான். அப்ப முத்தன் தேவதைக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகின்றான். நம்ம அந்த கதைக்கு நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நேர்மையா இருக்கணும்ன்றதுக்கு தான். நேர்மை என்னைக்கும் வீண் போகாது. எஸ்ட்ரீம் நம்மளை கொண்டு போய் விடும். பேராசையின்றி வாய்பவர்களுக்கு இறைவனின் அருளும் நன்மைகளும் எப்போதும் நம்மளை தேடி வரும். நாம அங்க போகவே தேவையில்லை. நாம உள்ளம் உருக உருக பிரபஞ்சம் நம்மை தேடி வரும் அப்படின்றதுதான் அந்த பாடல் நமக்கு. அந்த மாதிரி நம்ம இறைவனை தேட தேட நம்ம கிட்டே இருக்கிற இறைவன் நம்மளை உணர வைப்பான் அப்படின்றது. அன்றாட வாழ்வுல நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தியான பயிற்சி பண்ணலாம், மெடிடேஷன். அந்த மைய புள்ளிய வச்சு உச்சிக்கு உள்நாக்கு மேல் அப்படின்றாரு பாருங்க, அந்த பாட்டில குறிப்பிடறாரு பார்த்தீங்களா. அது தலையினுடைய மைய பகுதி. அந்த இடத்துலதான் அந்த பீனியல் கிராண்டு, பிட்யூட்டரி கிராண்டு, கிளாண்டு இதெல்லாம் அங்கதான் இருக்கு, அந்த சுரப்பிகள்லாம். அப்ப அந்த சுரப்பியை நம்ம இன்டியூஸ் பண்றோம் தியானத்தின் மூலமாக. புள்ளியில குவிக்கும் போது அந்த சுரப்பி காலையிலயோ மாலையிலயோ நல்லா அமர்ந்து கண்களை மூடி அந்த இரு புருவ மத்தியில உள் மையத்துக்கு போயிட்டு எந்த அழுத்தமும் இல்லாம அப்படியே ஒரு ஒளி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் மௌன விரதம் இருக்கும், பேச்சு அடக்கம். அந்த அளவுக்கு நம்ம அதிகமா பேசாம பிராண ஆற்றல் வீணாக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து பழகலாம். கேசரி முத்திரை மூலமா நாவில நுனிய மேல் அண்ணாக்குக்கு லேசா தொட்டப்படிலாம் செய்யலாம். நிறைய மெத்தட் இருக்குது. அப்புறம் நம்ம அவுட்டர் டிஸ்டர்பன்சஸ குறைக்கணும், கவன சிதறலை தடுத்து நிறுத்தணும். எப்போதும் வெளி உலகம் தான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா கண்ணு மூலமா தான் 80% எனர்ஜி லாஸ் ஆகுது. நமக்கு டிஸ்டர்ப் பண்றதும் அதான். போய் படர்ந்து பிடிக்கும். கண்ணுல இருந்து மற்ற உறுப்பெல்லாம் தன்னுகிட்ட வந்தாதான் பிடிக்கும், ஆனா இது படர்ந்து பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்ப கவனக்குவியல், வாக்கு கட்டுப்பாடு, ஆற்றல் அமைப்பு, இதன் மூலமா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தளத்தை கௌரி அம்மாவில் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. மிக அருமை, மிக அருமையான விளக்கம். என்ன பண்ணணும்னு சொன்னது எல்லாமே மிக்க நன்றிங்க. மிக அருமை. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. ஐயா, கிருத்திகா அம்மாவுக்கு இன்வைட் கொடுத்தேன், எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் பாருங்க ஐயா. நன்றி. விந்தியாம்மா வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1780வது திருமந்திரம். சித்தம் ஒன்றி நித்தம் நினை. திருமந்திரம். பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியன் நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள். உச்சிக்கும் கீழது உண்ணாக்கு மேலது வைச்ச பதம் இது வாய்த்திரவாதே. அருமையான திருமந்திரம். மேற்கு பக்கம் என்னை அமர செய்த குருநாதன் நித்தம் என்னை நினைத்தபடி இருந்தது சிவ மந்திரத்தை உபதேசித்து அருளினான். அச்சிவம் உச்சி தலைக்கு கீழே உள்நாக்கு தொலைக்கு மேலாக உள்ளது. அது பொருந்தியுள்ள இடம் புருவ நடுவாகும். இதுவே மேலான நிலை. எனவே வாய்த்திரவாது மௌனமாக வழிபடுவாயாக. பச்சிமம் மேற்கு திசை, நிச்சலும் நிதமும். ஞான தீக்கை தருகின்ற குரு வடக்கு நோக்கி இருப்பார். சீடன் அவரது இடது பக்கம் அமர வேண்டும். இது மேற்கு நோக்கி அமரும் நிலையாகும். கழக வெளியீட்டில் சிவகுருவானவர் வடக்கு நோக்கி அமர்வர். சீவ தீக்கை பெறுவோராகிய மாணவர் மெய்கண்டார் எனப்படுவர். அவர் சிவகுருவின் இடப்பாலாகிய மேற்பக்கம் அமர்வர். மேற்கு திக்கு பச்சிமம் எனப்படும். அந்நிலையில் சிவகுருவானவர் நாள்தோறும் மாணவரை நினையும்படி ஆணை ஈந்தது சிவசிவ என்னும் செந்தமிழ் மறையே. அச்சிவன் உறையும் இடம் உச்சிக்கும் கீழும் உண்ணாக்குக்கு மேலும் ஆகும்.
அச்சிவனை விட்டு நீங்காத ஆவிக்கும் நனவில் உயிர்ப்பு அடங்கலாகிய சாக்கிரத்தே அதீதத்தை புரியும் தவநிலையும் அதுவேயாம். அந்நிலையில் பிறப்பு வழி உண்டாகாது. பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியன். இதன் பொருள் தீக்கை செய்யும் போது ஆசாரியன் வடக்கு முகமும் மாணவன் கிழக்கு முகமாகவும் இருக்க வேண்டும். ஆதலால் ஆசாரியனுக்கு மாணவன் மேற்கே வீற்றிருப்பதால் பச்சிம திக்கிலே என்றார். உச்சிக்கும் கீழது உண்ணாக்கு மேலது வைச்ச பதம் இது வாய்த்திரவாதே என்பதன் பொருள் சிவம் இருக்கும் இடம், அதுதான் உயிர் நிலையும், உயிரை விட்டு என்றும் பிரியாதவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம். வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. என்ன கேக்குதுங்களா? கிருத்திகாம்மா வாங்கம்மா. நன்றிம்மா. இன்றைய மந்திரம் நம்ம லைனையாவும் சரி இந்தியாவும் சரி அழகா விளக்கியிருக்காங்க. ஆசாரியன் அப்படின்னு சொல்றார். நமக்குள்ளே குருவாக விளங்குகின்ற நந்தியம்பெருமான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அந்த நந்தி எப்பேற்பட்ட நந்தி? பரா நந்தி. அவர் எப்படி இருக்கிறாரு? நம்மளை உயிர் கொண்டான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவன் நாம் மேலேறுவதற்கு உதவிய குருபரன், உயலார் குருபரன் உயிர் கொண்டானே நேற்று சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் யாரு? செயலார் சிவம் உடையவர், எப்பேற்பட்ட வியப்பை தரக்கூடியவர், உயிரும் சரீரமும் ஒன்பொருளான ஒரு வியப்பை நமக்கு தரக்கூடியவர். இதெல்லாம் நேற்றுக்கு வரிசையா அந்த குருவினுடைய தன்மைய சொல்லிட்டே வராரு. அப்புறம் இங்க என்ன சொல்றாரு? அந்த ஆசாரியன் பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியன் அப்படின்றாரு. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதுக்கு நிறைய பொருள் சொல்றக்கூடியவங்க இருக்காங்க. யோக ரீதியா சில பொருட்கள் இருக்கு, ஞான ரீதியா சில பொருள் இருக்கு. எல்லாமே ஒரே இதைதான் நோக்கி போறதுனாலும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. பச்சிம திக்கிலே அப்படின்னா மேற்கு, பச்சிமம்னா மேற்கு. அப்போ மேற்கு திசையில் வைத்த ஆசாரியன் அப்படின்னு சொல்றார். சோ இது முன்னாடி நடந்த விஷயம், இப்போ இல்ல. இந்த நம்முள்ளே தெளிவு தோன்றிய பிறகு தோன்றக்கூடிய ஒரு விஷயம் இல்ல வைத்த ஆசாரியன். அப்ப முன்னாடியே அவர் வச்சுட்டார், இட் இஸ் தேர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்முடைய உடல் கூறுபடி இந்த இடத்துல கிரியை வந்துடணும். கிரியா யோகம் சொல்லுவோம் இல்லையா? அதாவது கிரியைனா செயல் இல்ல, யோகம், கிரியா யோகம். நம்ம உடல் சார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டும் இப்போ. ஏன்னா அவர் அடையாளமும் தராரு. என்ன தராரு அப்படின்னா, உச்சிக்கு கீழது உண்ணாக்கு மேலது அப்படின்னு சொல்றாரு. இந்த உச்சிக்கு கீழது உண்ணாக்கு மேலதுங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குங்க. நிறைய பேரு, நிறைய உரையாசிரியர்கள் இத உச்சி உண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்லுவாங்க, நம்ம தொண்டைக்கு மேல இந்த மூக்கினுடைய அந்த பகுதி வரும் பார்த்திருக்கீங்களா? அந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்ஞாவுக்கும் விசுத்திக்கும் நடுவே, உண்ணாக்குங்கிறத நீங்க ஆக்ஞா விசுத்தின்னு வச்சுக்கோங்க. ஆக்ஞாவுக்கும் விசுத்திக்கும் நடுவே தோன்றக்கூடியது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இத மூக்கு நுனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க.
இல்ல அவரு என்ன சொல்லிட்டாரு, உச்சிக்கு கீழதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இது சகஸ்ர தலத்திற்கு கீழே, உண்ணாக்குக்கு மேலே அப்படின்னா அது வந்து அங்க இருக்கக்கூடிய நிலையான சக்கரத்தை குறிக்கும். அது வந்து ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனா நம்மள ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே வெறும் ஆக்ஞா மாத்திரம் இல்ல, அதற்கும் இடையில 2 தலங்கள் இருக்கு நமக்கு. லலாடம் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னும் நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அந்த நவாகரி மந்திரத்துல 9 மந்திரம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த 8வது 7வது 8வது மந்திரம் எங்க நிற்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ஞாவுக்கு மேலே, அதாவது பிடரி கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிடரி கண்ணுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய இந்த 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 நம்ம நம்ம உச்சி பொட்டு வச்சுப்போம் பாத்தீங்களா, அந்த லேடிஸ் வச்சுப்பாங்க, அந்த அந்த வகுடு பொட்டு, அந்த பகுதி அதுக்கு நேர் பின்னாடி வரக்கூடியது ஒன்று, ஆக்ஞாவுக்கு நேர் பின்னாடி வரக்கூடியதும் ஒன்று அப்படின்னும் சொல்றவங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி அதற்கு இடையில் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஒரே ஒரு சக்கரம் மாத்திரம் இல்ல, 3 சக்கரங்கள் இருக்கிறது. உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலது வைச்ச பதம் இது வாய் திறவாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அந்த பதம் அங்க இருக்கு, ஆனா அத வந்து என்ன பண்றாரு, வாய் திறவாதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதையும் வந்து 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து மனதிற்குள்ளே பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆமா அதுவும் தான். ஆனா அதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்ப இப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறாரு, சம்பிரதாய முறை பார்க்கிறாரு. அதுக்கு முன்னாடி அண்டலிங்கம், பிண்டலிங்கம், ஞானலிங்கம், சிவலிங்கம் அப்படின்னு வரிசையா நம்மையே லிங்கமாக உணரச் செய்கின்ற வழிமுறையை கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்போ இந்த இடத்துல இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வைச்ச பதம் இது வாய் திறவாதே அப்படின்னாக்க, இந்த பதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சொல் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் இருக்கு. அதே சமயம் அந்த இடம் அப்படிங்கிறதுக்கும் பதிய விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பதம் பதமா இருக்கா பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பதிய விடு அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ அதுவாவும் இருக்கு. அப்போ இந்த 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 வரிக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, நம்ம உடம்புல உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே அவர் தன்னுடைய பதத்தை பதிய வைத்திருக்கிறார், பாதத்தை பதிய வைத்திருக்கிறார், இல்ல நமக்கு பதம் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு இடம் வச்சிருக்கார். அந்த இடத்துல நிச்சலும் என்னை நினையென்று அப்படின்னு சொல்றாரு. எப்படி நினைக்கணுமா, ஏன் அதை நினைக்குமா, அந்த இடத்துல பொருள் வைத்திருக்கிறார், அதான் அப்பொருள். அப்ப அந்த பொருளை எங்கே வைத்திருக்கிறார், பশ্চিம திக்கிலே வைத்திருக்கிறார். அப்ப மேற்கு திசை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல மேற்கு திசையில் வைத்த அந்த அந்த பொருள் என்னது அப்படின்னா பிடரிக்கண், நம்முடைய உச்சந்தலைக்கு நேர்மேலே இந்த குடுமி வைப்போம் நம்ம. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு முடி வளர்த்துட்டு குடுமி வைப்பாங்க. அந்த குடுமி கட்டுற இடம் இப்ப எல்லாரும் தலைக்கு கீழே அந்த புடதிக்கு மேல கட்டுறாங்க, பிடரி புடதின்னு சொல்லிடுறோம் நம்ம. அதாவது இந்த கழுத்துக்கு பின் கழுத்துக்கு மேல கட்டுறாங்க. அப்படி இல்ல, அதுக்கும் மேலே கொஞ்சம் அந்த ஸ்கல்லோட நடுப்பகுதி மாதிரி வரும் அது. நீங்க இந்த ஒரு சில ஆச்சாரியர்களை பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இந்த வளரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, நீங்க பாடசாலையில படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நீங்க பார்த்தனா அவங்க வச்சிருப்பாங்க, மொத்த முடியும் கட் பண்ணிட்டு அந்த 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 உச்சி மண்டையில அந்த இடத்துல மாத்திரம் முச்சு மண்டைக்கு கொஞ்சம் கீழே ஒரு சின்னதா ஒரு குடுமி வச்சிருப்பாங்க. அந்த குடுமி வச்சிருக்கிற இடம்தான் எது அப்படின்னாக்க இந்த பশ্চিம திக்கிலே வைத்திருக்கக்கூடிய உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடம். இதை எப்படி நம்ம உணர்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, நேர இந்த ஆக்ஞா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்ஞால இருந்து நீங்க அப்படியே நேர பின்னாடி போங்க, 180 டிகிரி போங்க. அந்த 180 டிகிரியில உங்க கை நிக்கும் பாருங்களா, அந்த இடம் தான். நீங்க இது வந்து இந்த பிரணவத்தை உபதேசிக்கும் போதும்
இத வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். என்ன அப்படின்னாக்கா நீங்க வந்து இது ஒரு உத்தி. இந்த உத்தி அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி தராரு. எனக்கு திருமூலர் தான் சொல்லி தந்தாரு. ஆஹ் நீங்க வந்து பிரணவம் சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் அந்த இம் என்கின்ற மந்திரம், இம்முக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ், அதனோட தன்மை, அதெல்லாம் நம்ம 4ஆம் தந்திரம் 5ஆம் தந்திரத்துல நம்ம பார்த்துட்டோம். விசர்க்கம்னு சொன்னாரு, வட்டம்னு சொன்னாரு, அதுக்கு மேல இருக்கக்கூடியதுன்னு சொன்னாரு. அந்த இம்முங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய அக்ஷரத்துக்கு மகர மெய்ன்னு சொன்னாரு ஒரு இடத்துல. இந்த மாதிரி நிறைய இடத்துல சொன்னாரு. இந்த எம்ம மாத்திரம் நீங்க கொண்டு போய் அங்க வச்சு பாருங்க. அடுத்த நொடி நம்மளால ஒரு பேரானந்த அனுபவத்துல இறையோடு இணைய முடியும். ஆனா இந்த இடத்துல நான் இத சொல்றது திருமூலர் சொல்லிதான் சொல்றாரு. ஆனாலும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க எல்லாராலையும் அந்த வைபை தாங்க முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க குருமார்கள் அப்படின்னாக்க, கூடவே இருந்து அவர்களுடைய நிலைத்தன்மையை பார்த்து அவங்களால அந்த இடத்துல வைக்க முடியுமாங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா உள்ள கொண்டு போவாரு. அப்படி பண்ணும்போது ரொம்ப அழகா நம்மளால ஒரு நொடியில நம்மளால அந்த தன்மையை விட்டு, இந்த உடல் என்கின்ற தன்மையை விட்டு நாதத்தில் ஒன்ற முடியும். இது ஒரு பெரிய சூட்சுமம். இது வந்து யோக ஆசிரியர்கள் கூட சொல்ல தயங்குவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த திருமூலருடைய சபையில அவர் நமக்கு சொல்ல அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனால நான் சொல்றேன். இது 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 இத முயற்சி செய்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, நான் ஒன்னும் சொல்லுவேன். முயற்சி செய்து பார்க்கும் பொழுது நீங்க வந்து வெவ்வேறு அதுக்குன்னு பயிற்சி முறைகள் இருக்கு. ஒன்னும் இல்ல, பிரணவம் தான். பிரணவத்துல ஆ ஊ மா என்கின்ற 3 அக்ஷரங்கள் இருக்கிறது. இந்த ஆ ஊ மால ஒரு அக்ஷரத்தையும் ஒரு இடத்துல வச்சு கடைசியா முடிக்கணும். நம்ம நவாக்கரை எப்படி சுத்தி சுத்தி முடிப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அக்ஷரத்தையும் ஒரு இடத்துல வச்சு முடிச்சு பண்ணும் பொழுது நம்மளால இந்த இடத்த ரொம்ப அழகா மேனேஜ் பண்ண முடியும். அது பழகிட்டோம்னா நம்ம டைரக்டா அங்கேயே கொண்டு போய் வச்சுக்கலாம். சோ இது ஒரு மிக மிக சூட்சுமமான முறை. ஆனா அதை நமக்கு திருமூலர் சொல்லி தர்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த யோக பள்ளியும் இத வந்து அவ்வளவு எளிதா சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஈஷால சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து ஈஷால வந்து இதை இவ்வளவு நேரடியா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஈஷால இது வரைக்கும் ஒரு தீட்சை கூட வாங்கினது கிடையாது, போனது கூட கிடையாது. ஈஷா போயிருக்கேன் கோயம்புத்தூருக்கு. ஆனா சத்குருவை நேர்ல பார்த்ததோ இல்ல அவங்களுடைய வகுப்புகள்ல கலந்துனதோ கிடையாது. ஆனா என்னுடைய உயிர் தோழி வந்து ஈஷால முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து அங்கேயே தியானம் பெற்றவள். அவ வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. நிறைய விஷயங்கள் நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுன்னு நான் திருமூலர் சொல்ல அவங்க வந்து ஈஷால சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அதோட ஒப்புமைப்படுத்தி நாங்க மணிக்கணக்கா பேசியிருக்கோம். அப்ப அந்த மாதிரி இடத்துல ஈஷால இந்த தியானம் இருக்கு. எனக்கு அந்த தியான முறையினுடைய பெயர் மறந்துடுது. ஐ திங்க் சாம்பவில ஒரு பகுதியா வரும்னு நினைக்கிறேன். இது யாராவது தியானம் பண்ணவங்க சொல்லலாம். இதையே வந்து இதுலயும் சொல்லி கொடுப்பாரு. நம்ம ராஜேந்திரன் ஐயாவுடைய ஆசான் நம்ம சேஷாத்ரி, சாரி அவர் பேரு மறந்துச்சு, வர மாட்டேங்குது. அவங்களுடைய வாழ்க வையகம் சொல்லுவோமே, அவருடைய பயிற்சியிலயும் இந்த பயிற்சி இருக்கு. அதையும் ராஜேந்திரன் ஐயாவும் சொல்லலாம், இல்ல தியாகராஜன் ஐயா வந்து அவங்க சொல்லி கொடுக்கலாம். இந்த இத வந்து ஆனா நேரடியா வைக்காம சுத்தி பாதிப்பு வராத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகள் ஏற்கனவே இருக்கு. அததான் சொல்றாரு, வைச்ச பதம் இது வாய் திறவாதே அப்படின்னு சொல்றாரு. நீங்க இன்னும் ஒரு பகுதி பார்க்கலாம். இந்த சின்ன குழந்தைங்க, வளர்ற குழந்தைங்க, நான் என்னோட 2 பேரங்களுக்கும் நான் இதை பண்ணி பார்த்திருக்கேன் திருமூலர் சொன்னதுனால. நான் வந்து நம்ம அந்த இடத்துல கை வச்சீங்கன்னா நீங்க அந்த குழந்தை வந்து வேணுமோ வேண்டாமோ அந்த இடத்துல வந்து அவர்களுடைய அந்த உண்ணாக்கு பகுதி, அந்த வாய் வந்து அப்படி திறந்து மூடும். அந்த இடம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான விஷயம். இதுவும் நடக்கும். குழந்தையோட தலைய வந்து நம்ம இந்த உள்ளங்கையில தாங்கிட்டு
விரல் வச்சு பார்க்க முடியும் நம்மளால. அதுவும் ஒரு விஷயம். இதுவும் திருமூலர் தான் சொல்லி தந்தாரு எனக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான மிக மிக சூட்சுமமான ஒரு விஷயத்த அவர் சொல்லி தர்றாரு. அதனாலதான் அவர் வந்து ஆசாரியன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த நீ வந்து உன்னுடைய இதுல வந்து நீ வந்து உணரும் பொழுது இது வந்து ஒரு சம்பிரதாய முறை. அப்ப இந்த இந்த உடல்ல இருந்து நாம் எங்கனம் உணர்வது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சுமமான ஒரு புள்ளிய வந்து நமக்கு அவரு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம எதை தியானிக்கணும்னா, அநேக உரையாசிரியர்கள் சிவோகம் என்கின்ற அந்த மந்திரத்தை தியானிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கேயும் அந்த சூட்சுமம் இருக்கு, வருது பாருங்க. அந்த அந்த முடிவு எங்க வருதுன்னு பாருங்க. சிவோக மந்திரத்தோட ஒரு ஒரு தொடர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே இந்த ஒலியில தான் வந்து முடியும். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். அதுல வரக்கூடியது மகரமை. அந்த மகரமையில வந்து நம்ம எங்க வைக்கணும்னு சொல்லி தராரு. ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி பாருங்க. திருமூலர் நமக்கு உடன் இருந்து இத்தகைய உணர்வுகளை உணர்த்தி தருவார் அப்படிங்கிறது உண்மை. நம்ம அதுக்கு நல்ல சரண்டர் பண்ணணும். பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்க மேம். மிக அருமை. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறீங்க. நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: The preceptor who positioned in the western direction directed think me daily. That principle is below the crest, above the uvula. That is the position laid. The mouth will not open. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பச்சிம திக்கிலே வைத்த ஆசாரியன். பச்சிமம் அப்படிங்கிறதுக்கு மேற்கு திசைன்னு ஒரு பொருள் இருக்கு. பின்புறம்ன்ற பொருளும் கொடுத்துருந்தாங்க கூகுளில். பின்புறமான்றது நமக்கு பின்புறம் அம்மா கூட சொன்னாங்க இல்லையா, அந்த குடுமி வச்சிருக்கிற இடம், அந்த அதுக்கும் இதுக்கும் நடுவில் அந்த மாதிரி நமக்குள்ள உள்கடந்து போகணும் அப்படிங்கிறது தான். நமக்கு வெளியில தேடாம, எதையும் வெளியில தேடாம நம்ம உள்கடந்து தான் அந்த நம்ம குரு ஆசாரியன்னா குரு அவர் வச்சிருக்கிறாரு நம்மளோட ஆன்மாவை. ஆன்மாங்கிறது இறைத்தன்மை தான். அதுவும் வந்து ஒரு தன்மை தானே தவிர அது ஒரு பொருளோ ஒரு அதாவது ஒரு ஸ்தூலமான ஒரு விஷயமோ இல்லை. அந்த இறைத்தன்மை எங்கே இருக்குது நமக்குள்ள அப்படின்னா அந்த அதையும் சொல்கிறாங்க 3வது வரியில். நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள். நித்தமும், நிச்சலுனா நித்தமும் எப்பொழுதும், என்னை நினை என்ற அப்பொருள் அந்த மெய்ப்பொருளானது. ஏன்னா அதுதான் உண்மை பொருளானது. அவங்கள நினைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த நமக்கு அது எங்கே இருக்குது, எந்த பொருளை நினைக்கிறது அப்படின்னா உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலது அப்படின்றது. அதுக்கான விளக்கங்கள் நிறைய பார்த்தாச்சு. அந்த நமக்கான அந்த திரை விலகிற இடம், ஆன்மா அந்த இறைத்தன்மையை உணர்றதுக்கான திரை இருக்கிற இடம் அதுதான். அதுக்கான நுண்ணுணர்வாக நாம் வந்து நம்ம சக்தியை அதுக்கு கொடுக்கும்போது கவனத்தின் மூலமாக, கவனசக்தியின் மூலமாக அதுக்கான ஆற்றல் அந்த இடத்துக்கு கொடுக்கும்போது அந்த திரை விளக்கப்படும். அந்த திரை விளக்கப்பட்டதுன்னா என்னன்னா அந்த ஆன்மா அந்த சாட்சி உணர்வு நமக்குள்ள தெரிய வரும். அந்த சாட்சி உணர்வு வந்துடுச்சுன்னா நம்ம இந்த மனதிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஏன்னா நம்ம அந்த சாட்சி நிலைக்கு, அந்த திருவடி நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா இந்த மனம் என்ற ஒரு விஷயம், இங்கே நம்ம கஷ்டம்னு சொல்கிறோமா அதையும் நம்ம சாட்சியாக தான் பார்க்க போகிறோம். சந்தோஷம்னு சொல்கிறோமா சாட்சியாக தான் பார்க்க போகிறோம். இது என்னோடது, இது ஆணவம் இருக்கா, அதுவும் இருக்காது. எல்லாமே சாட்சி தன்மைக்கு திருவடி தன்மையில் நம்ம போயிட்டதுனால நம்ம இந்த பிறப்பு இறப்புலேருந்து நம்ம வர முடியும். அதை தான் இங்கே நிச்சலும் என்னை நினைன்றது அந்த இடத்துல. அதுக்காக தான் நம்ம அடியார்கள்லாம் பாடுன்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயா அன்பினில் நாள்தோறும் தலைப்பவர்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எந்த அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, இதெல்லாம் ஏன் பாடுறாங்கன்னா அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களால அந்த அந்த இடத்துலையே பாட முடிஞ்சது. அந்த இறைவன் திருவடியை பற்றி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது ஒன்று தான் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் ஒரு விஷயத்தில். இந்த பிறப்புன்றதுலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும், எங்கேயாச்சும் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே போனாலும் இந்த விதி விடாது.
எவ்வளோ வசதியாக இருந்தாலும், பணம் இருந்தாலும் சரி, புகழ் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அந்த விதிக்கு நம்ம அடிமையா தான் இருப்போம். மனதுக்கு அடிமையா தான் இருப்போம். ஆனா இதுலேருந்து நம்ம வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா, அது எங்க இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி அங்க போகணும்? அந்த இடத்துக்கு போயிட்டா நம்ம இதுலருந்து எல்லாத்துலருந்தும் நம்ம மீண்டு இறைவன் அடி சேரலாம். அப்படிங்கிறது தான். "வைத்த பதமிது வாய் திறவாதே." இங்க வாய் திறவாதேங்கிறது வந்து அந்த நான் எப்படி பார்க்குறேன்னா, இது மனதினோட சூட்சமமாக நமக்குள்ள ஒரு வாய் பேசிக்கிட்டே இருக்கு. வெளியிலயும் நமக்குள்ள வாய் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சூட்சமமா உள்ள சொல்றத நம்ம இங்க வெளியில சொல்லிட்டு இருக்கோம். அந்த வாய் திறவாதே. எப்ப நம்ம வந்து மனசு பேச ஆரம்பிச்சா வைப்ரேஷன் மாறிடும். நம்மளோட தன்மை மாறிடும். மனம் மனம்படி இயங்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மனதை அடக்கி இந்த ஸ்தூலமான அந்த ஐம்புலன்களையும் நம்ம எப்ப அடக்குறோமோ, அப்பதான் அந்த இறை தன்மையிலே நம்மளால நிக்க முடியும். அந்த இடத்துக்கு போக முடியும். அத சொல்றதாவும் பார்க்கலாம். அதே மாரி கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மா வாய தொறக்க சொல்லுவாங்க இல்லையா? உள்ள உலகமே தெரியும். மாய உலகம் இந்த பிரபஞ்சமே கிருஷ்ணரோட வாய்க்குள்ள தெரியும். அந்த ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இதுக்கு எல்லாமே இந்த வைப்ரேஷன் மாறுற இடம் தான் அந்த உள்நாக்கு. நம்ம நம்ம பேசுற வார்த்தைகளாகட்டும், நமக்குள்ள கேட்கிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த வைப்ரேஷனாக மாறுறது தான். அதுதான் இங்க பிரபஞ்சமாக இருக்கு. அந்த வைப்ரேஷன் மாற்றப்பட்ட அந்த பிந்துநாத சக்தி தான் இங்க வந்து பிரபஞ்சமாக நமக்கு மாய சக்தியாக இங்க வெளிப்படுற ஒரு விஷயம். இத கடந்து நம்ம மேல இந்த வாய கடந்து மேல போனா தான் இறைவனோட திருவடின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த திரை விலகணும்னா அம்மா சொன்னாங்க, யோக பார்வையில அந்த அம்மா சொன்னது இருந்தது. அதேதான் ஞான பாதையிலயும் நம்ம பார்க்கிறதும். இப்ப இந்த கைடட் மெடிடேஷன் நம்ம சொல்றதும் என்னன்னா, அது ஞான பாதை. யோக பாதைக்கு தான் நம்ம வந்து நம்ம கரெக்ட்டா உட்காரணும். அந்த மூச்சு கரெக்ட்டா போகணும், ஏத்தணும், இறக்கணும், வாசி யோகம் பண்ணணும். அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? அ ஞான பாதையில வந்து நம்ம எதுவுமே பண்றது. அது இயற்கையா என்ன இருக்கோ, இயற்கையா என்ன மூச்சு இருக்கோ, இயற்கையான என்ன விஷயம் இருக்கோ அதே தான். இது விசாரணை, ஆத்ம விசாரணை பண்றோம் இல்லையா? கைடட் மெடிடேஷனா நம்ம பேசுறது என்னன்னா, ஆத்ம விசாரணை பண்றோம். இங்கே இறைத்தன்மை எப்படி இருக்கு? அப்ப அது எங்க இருக்கு? இது மனம் பேசுது. இப்படின்னு நம்ம வந்து ஆத்ம விசாரணை பண்ணி உள்ள போற விஷயம் தான் அந்த ஞான பாதை அது வந்து. ஆனா யோக பாதையிலன்னு வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு எந்த சக்கரம் வந்து கரெக்ட்டா இருக்கு. எல்லாரும் எல்லாத்தையுமே டக்குன்னு குரு இல்லாம செய்யறது கொஞ்சம் இறை அருளோட, துணையோட செய்றோம்னா ஓகே. இல்லன்னா அந்த குருவோட அருள் ஏன் வேணும் அப்டின்னா, நமக்கு எந்த சக்கரம் பிளாக்ல இருக்குன்றதெல்லாம் தெரியாது. எந்த சக்கரத்த ல பிரச்சனை இருக்குன்றது புரியாது. அ நம்ம ஒரு இடத்த இயக்குறோம் அப்டின்னா, இன்னொரு இடத்துல போய் அது ஸ்டக் ஆயிக்கிறதுக்காக உடல் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால அந்த குருவோட செய்யணுங்கிறது யோகத்திலயும் இருக்கு. பக்திக்கும் தேவையில்ல, கிரியைக்கும் கூட தேவையில்ல. யோகத்துக்கு கண்டிப்பா குரு தேவை. ஏன்னா நம்ம உள்ள என்ன சிஸ்டம்னு தெரியாம நாமளா வயர் கனெக்ஷன மாத்தி மாத்தி குடுக்குற மாதிரி. இந்த வயரும் அந்த வயரையும் கனெக்ட் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது. சுத்தி அத கனெக்ட் பண்றதுனால என்னென்னலாம் நடக்கும், அதுக்கும் இதுக்கும் சக்தி எங்கெங்க வருது இப்படின்றதெல்லாம் தெரியணுங்கிறதுனால யோகத்துக்கு கண்டிப்பா குரு தேவை. ஆத்ம விசாரணைக்கு உங்களோட கவனம் உள்கடந்து போனாலே போதும். ஏன்னா நம்ம தான் அங்க இறைவனா உள்ள இருக்கோம். நம்மளோட சக்தி நமக்கு தெரியறதில்ல. நம்ம உள்கடந்து நம்மளோட எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது, நம்ம எங்கேருந்து நம்மளால இறைவன பார்க்க முடியுது, எப்படி அந்த திருவடிய புரிஞ்சுக்க முடியுது, அந்த திருவடியில இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மனம் பேசுதா, மனமற்ற நிலை இருக்கா அப்படின்னு நமக்குள்ளேயே ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து ஆத்ம விசாரணை பண்ற இடம் இதுதான் ஞானப்பாதை. எது தன்மை, இறைத்தன்மைன்னா என்ன அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்கிறோம். ஏன்னா எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அந்த சக்தியை நமக்குள்ள இருக்க சக்தியை நம்ம உணர்றதுக்காக செய்யற விஷயம் தான் அந்த ஞான பாதையா போகிற விஷயம். இங்க வந்து அந்த ஆனா அந்த இதுலயே பார்க்கறதுனால இங்க வாய் திறவாதைங்கிறது வந்து மனது இந்த வாய்க்கு கீழே தான் அந்த வைப்ரேஷனே ஆரம்பிக்கும், மாறுபடும் அப்படிங்கிறதுனால அந்த மனம் பேசலைன்னா அங்க வைப்ரேஷனே மாறுபடாது இல்லையா? எந்த நாதமும் மாறாது, எந்த மாற்றம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா மனம் சொல்றது தான் நம்ம இங்க உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? மனம் வந்து நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப கவலையா இருக்கேன், நான் அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பார்த்தியா, இவங்க இதை இப்படி சொன்னாங்க நினைச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம கவலையா இருப்போம்.
அதோட அடிமையாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது மனம் எப்படி பேசுதோ அப்படி. அது பேசல, அது வாய் திறக்காம அமைதியா தான் இருக்குன்னா, நம்மளால அந்த சாட்சி நிலையிலே தொடர்ந்து இருக்க முடியும். அப்படி தொடர்ந்து இருக்கிறதுக்கு தான் இப்ப நெறைய பாடல்கள் திருவாசகத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த திருவடிய பத்தியே தான் இருக்கும். அதே மாரி கிருஷ்ணரோட இதுலயும் பார்த்தீங்கன்னா, அவரோட லீலைகள் இதுலயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த மாரி தான் இருக்கும். அவங்க எல்லாருமே அந்த திருவடிய காரைக்கால் அம்மையாரும் பார்த்தீங்கன்னா, அதே தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு எங்கேயும் வேணாம். அந்த திருவடியின் கீழ தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். உன்னை மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த இறை தன்மைய நமக்குள்ளயே தான் இருக்கு. அந்த இறைத்தன்மை எங்கேயுமே நம்ம போய் தேடவே தேவையில்ல. நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மைய நம்ம பற்றிக் கொண்டே இருக்கணும். அதுக்கு மனம் அமைதியாக இருக்கணும். அத மனப்படி போகக்கூடாது. உள்கடந்து உனக்குள்ள போ அப்படின்னு சொல்றதா தான் இத பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கேள்வி பதில் ஏதாவது இருக்குங்களா? உங்களோட கருத்தை சொல்லலாம். நான் ஒரு குருவோட பெயர் சொல்ல யோசிச்சுட்டு இருந்தேன்ல, எனக்கு பேர் வரல அப்படின்னு. வேதாத்ரி மகரிஷி. அது என்னவோ எனக்கு திடீர்னு அவருடைய பெயர் வரல அந்த நேரத்துல. அவருடைய பயிற்சியிலயும் இந்த பயிற்சிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. நீங்க சொல்லும்போது நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு மகரிஷின்றது மட்டும் வந்தது. அது அந்த என்ன எந்த மகரிஷி நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்களும் சொல்லிட்டீங்க. மிக்க நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.